ஒரு பார்ப்பன பெண் திராவிட இயக்கத்துக்கு தலைமை ஏற்க முடியுமா? முடிந்தது. அது எம்ஜிஆரால் தான் கொண்டு வந்த அதையும் சொல்றாரு. எம்ஜிஆரெல்லாம் யாரை வேண்டுமானாலும் கொண்டு வந்தால் நின்று விடுவார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பார்ப்பன பெண் ஆகிய ஜெயலலிதா அதிமுகவினுடைய தலைமையை எப்படி ஏற்க முடிந்தது? அப்படி ஏற்க முடிந்தபோது பிராமண பெண்ணாகிய ஜெயலலிதா திராவிட கொள்கைகளை சுவீகரித்து கொண்டாரே தவிர அவர் சங்கராச்சாரியரிடம் யோசனை கேட்டு ஆட்சி நடத்தவில்லை. இடஒதுக்கீட்டு கொள்கையை 40% 30% இருந்ததை 69% உயர்த்தி அதை சுப்ரீம் கோர்ட் அடித்து நொறுக்கிவிடக்கூடாது என்பதற்காக 9வது ஷெட்யூலில் சேர்த்து இன்றைக்கும் அதை பாதுகாத்தவர் ஜெயலலிதா தான். இது திராவிட அமைச்சர்கள் யாரும் செய்ததில்லை, திராவிட தலைவர்களும் செய்ததில்லை. பிராமண பெண்ணாகிய ஜெயலலிதா தான் இதை செய்தார். ஆகவே ஜெயலலிதா திராவிட இயக்கத்திற்குள் நுழைந்தார், திராவிட இயக்கத்தை சுவீகரித்து கொண்டார், திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை முன்னை விட வலுவாக நடத்தினார் என்று. அவர் இந்தியை ஆதரித்தாரா? இல்லை. இந்தியை ஆதரித்தாரா? இல்லை. இடஒதுக்கீட்டு கொள்கையை வேண்டாம் என்று சொன்னாரா? இல்லை. இடஒதுக்கீட்டு கொள்கையை 2 மடங்காக பெருக்கினாரா? ஆம். இப்படி திராவிட இயக்கத்தை சுவீகரித்து கொண்டு, தலைமை தான் ஆரிய தலைமையை தவிர திராவிடத்தை சுவீகரித்து கொண்டு அந்த கொள்கைகளை பெருக்கி அந்த இடஒதுக்கீட்டை பெருவாரியாக ஆக்கி இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்து அவர் ஒரு அளவுக்கு அவர் சில காரியங்களை நிறைவேற்றி விட்டு போனார். நீங்கள் சொல்கிறீங்க இதே ஜெயலலிதா தான் சட்டமன்றத்தில் நான் பிராமண பெண் அப்படின்னு சொன்னார். அது இல்லைன்னு யாரும் ஆக்க முடியாது. நானும் அதுதானே சொல்கிறேன். நான் ஒரு கட்டுரை எழுதினேன், அதில் தான் ஜெயலலிதா ரொம்ப வேங்கினார்கள்.